ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா அப்படின்னாலே அற்புதம்தான். பெரியவாளோட ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு விஷயமுமே அற்புதம்தான். அந்த மாதிரி நடந்த ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான ஒரு சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சமயம் ஆந்திராவில் யாத்திரை பண்ணிட்டு இருந்தா மகா பெரியவா. அப்போது ஒரு நாள் ஒரு வறட்சியான கிராமத்தில் தங்கும்படியான சூழ்நிலை வந்துடுத்து. மறுநாள் காலையில் நித்திய அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு ஜலம் இல்லை. எங்கேயாவது குளமோ ஏரியோ இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னா பெரியவா. கிராமம் முழுக்க சுற்றி வந்தாலும் பெருசாக குளம் எதுவும் கண்ணில் படலை. ஒரே ஒரு குளத்துல மட்டும் ஓரமாக ஒரு இடத்துல கொஞ்சம் குட்டை மாதிரியான பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருந்தது. அந்த குளத்தோட ஓரத்தில் அது எங்கேயோ இருந்தது. அதை ஆச்சாரியா கிட்ட வந்து சொன்னா சிஷ்யா. பரவாயில்ல, அங்கேயே ஸ்நானம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா பெரியவா. உடனே அந்த இடத்துக்கு புறப்பட்டுட்டா. அதுக்குள்ள கிராமவாசிகள் கொஞ்சம் பேர் அங்கே வந்துட்டா. ஆச்சாரியாவை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டவா, சாமி, இது ரொம்பவே கலங்கின குட்டைங்க. தண்ணியும் உப்பும் கரிக்கும். நாங்கள்லாம் வேற வழி இல்லாமல் இதை தான் பயன்படுத்துகிறோம். சாமி கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா 10 மைலுக்கு அந்த பக்கம் நல்ல தண்ணி கிடைக்கும். எடுத்துட்டு வந்து தரோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சாமி. இதில் குளிக்க வேண்டாம் நீங்கள் அப்படின்னு பரமாச்சாரியா கிட்ட கேட்டுண்டா. ஆனால் தாய்க்கும் தண்ணிக்கும் தோஷம் கிடையாது, நான் இதிலேயே ஸ்நானம் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு பெரியவா ஸ்நானம் பண்ண இறங்கிட்டா. அதிலே ஸ்நானமும் பண்ணிட்டு பக்கத்தில் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து ஜபம் பண்ணா. அதுக்கப்புறம் தான் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்த அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்துட்டு அங்கேருந்து யாத்திரையும் தொடங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி வேற ஒரு ஊர், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் 2 கிராமம். இப்படி 3 நாள் கழிஞ்சு 4வது நாள் காலையில் பலன்னு பொழுது விடியிற சமயத்திலேயே பெரியவா தங்கியிருந்த இடத்துக்கு மாட்டு வண்டிகள் 2-3 வந்து நின்றுடுத்து. அதுலேருந்து கிராமவாசிகள் 4-5 பேர் வந்து இறங்கினான். அவளை பார்த்ததுமே புரிஞ்சுடுத்து, 3 நாளைக்கு முன்னால் பெரியவா தங்கியிருந்தாலே அந்த வறண்ட கிராமத்துலேருந்து வந்திருக்கான்றது. மடத்து சிப்பந்திகளை அவள் முதல்ல பார்த்ததுனால நேராக அவகிட்ட வந்து, ஐயா, பெரிய சாமியை பார்க்கணுங்க, முடியுங்களா அப்படின்னு கேட்குறா. மகா பெரியவாளை தான் இவா பெரிய சாமின்னு சொல்கிறான்றத அவளும் புரிஞ்சுண்டு சிஷ்யா உடனே பெரியவா இருந்த இடத்துக்கு கூட்டுண்டு போகிறா. பரமாச்சாரியாவை பார்த்ததும் கொலை தள்ளின வாழை மரம் சாயிற மாதிரி அப்படியே நெஞ்சாண்ட பெரியவா கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டா. எல்லாரையும் பார்த்துட்டு, என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறா பெரியவா. சாமி, நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குட்டையில் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஊத்து கண்ணுங்க பெருகி தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடுத்துங்க. கடல் தண்ணி மாதிரி கரிச்சிட்டு இருந்த குட்டை தண்ணி இப்போ கல்கண்டு மாதிரி தித்திக்குதுங்க. இனிமே நாங்கள் குடிக்க தண்ணி தேடி எங்கேயும் அலைய வேண்டாங்க. எங்கள் கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வச்ச சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போகலான் தாங்க வந்தோம். எங்கள் கிராமத்து ஜனங்க சார்பாக கொஞ்சம் பொருளெல்லாம் விளைஞ்சதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு வந்தோங்கன்னு அப்படியே அவளுக்கு தன்னோட நன்றியை எப்படி சொல்கிறதுன்னே சொல்ல தெரியாமல் சொல்லி நின்றுருந்தா. அவள் சொன்னதையெல்லாம் கேட்க கேட்க சுற்றி இருந்தவாளெல்லாம் ஆச்சரியம் அதிசயம் பிரமிப்பில் நின்னா. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமான பெரியவா என்னால் எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் கிருபைன்னு சொல்கிற மாதிரி மௌனமாக இருந்தா. நாம் எதையுமே சொல்லி தான் தெரியணுன்றதில்லை அவருக்கு. எது எங்கெங்கே நடக்கணுமோ அதை அங்கங்கே அவர் நடத்திகிட்டே தான் இருக்கார். நாம் அவர் ஸ்மரணமாகவே இருந்து அவர் பேரை சொல்லி அவரையே நினச்சிட்டு இருந்தா எல்லாமே எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.